விஜயா போட்ட அடுத்த பிளான் ஸ்ருதி கிட்ட வசமா சிக்கிட்டாங்க. அண்ணாமலைக்கு நீ மகிழ்ச்சி தான் அப்படிங்கிற மாதிரியா இப்போ இந்த சிறகடிக்க ஆசை சீரியல் பார்க்குற ரசிகர்கள் அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுறாங்க. ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் இப்போ சிறகடிக்க ஆசை சீரியலேருந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோமோ வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அதில் ஸ்ருதி தனக்கு எதிராக பேசிட்டு வரதுனால ஸ்ருதியை அடக்கி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியா விஜயா பிளான் போடுறாங்க. ஸோ அந்த வகையில் சிறகடிக்க ஆசை சீரியலில் அடுத்ததாக என்ன நடக்க போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள்கிட்ட அதிகமாகவே இருக்குது. ஏற்கனவே வெளியான ப்ரோமோவில் முத்துவோட பாட்டி மறுபடியும் வீட்டுக்கு வந்திருக்கிற நிலையில் அவங்க விஜயா கிட்ட மனோஜ் ஏமாத்தின பணத்தை இனி நீ தான் மாதம் 50,000 வாங்கி முத்துக்கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதனால் விஜயா பார்த்தீங்கன்னா பயங்கர கோவத்தில் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் இன்னும் எபிசோடில் கூட விஜயா கிட்ட டைரெக்டாக ஸ்ருதி பார்த்தீங்கன்னா கேள்வி மேலே கேள்வி கேட்டு அவங்கள அவமானப்படுத்தி இருக்கிறாங்க. மீனாவை ஒவ்வொரு இடத்துலையுமே விஜயா அவமானப்படுத்தி திட்டிக்கிட்டே இருக்கிறத பார்த்து பொறுத்துக்க முடியாத ஸ்ருதி தப்பு செஞ்சது மனோஜ், நீங்கள் எல்லாரும் தான், நீங்கள் எல்லாருமே கோவத்தை காட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக மனோஜ் மேலே தான் கோவத்தை காட்டணும். அந்த தப்புக்கு துணை போனது விஜயா ஆண்டி தான். அவங்க தன்னோட மகனாக இருந்தாலுமே தப்புனா அதை தட்டிக்கிட்டு இருக்கணும். ஆனால் அதே தப்பை செஞ்சுட்டு அடுத்தவங்க மேலே பழிய போட்டுக்கிட்டு இப்போ உண்மை வீட்டுக்கு தெரிஞ்சதும் மீனாவை எப்படி அவங்க திட்டலாம் அப்படிங்கிற மாதிரி ரோகிணி கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்ருதி பேசியிருந்தாங்க. அதை தொடர்ந்து விஜயா கிட்டையும் மாமா உங்ககிட்ட பேசணும் அப்படின்னா ஒரே வழி தான் இருக்குது, நீங்கள் மீனா கிட்ட மன்னிப்பு கேட்கறது தான் வழி அப்படிங்கிற மாதிரியா சொல்ல விஜயா பார்த்தீங்க நான் போய் இவகிட்ட மன்னிப்பு கேட்கணுமா அப்படிங்கிற மாதிரி கோவமாக்கிட்டு இருந்தாங்க. நீங்கள் தானே தப்பு செஞ்சீங்க, அப்போ நீங்கள் தான் மன்னிப்பு கேட்கணும், நீங்கள் தப்பை செஞ்சுட்டு மீனா மேலே கோவப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியா விஜயாவை திட்டிட்டு வாங்க மீனா போகலாம் அப்படிங்கிற மாதிரியா விஜயாவை கூட்டிக்கிட்டு போயிருக்கிறாங்க. ஏற்கனவே ஸ்ருதி எந்த இடத்துலையுமே தனக்கு சரி அப்படிங்கிற மாதிரியா பட்டதை உடனே பேசிடுறாங்க. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு ரோகிணிக்கிட்டையும் சரி விஜயா கிட்டையும் சரி அவங்களுக்கு சரியான பதிலடி கொடுத்துடுறாங்க. ஸோ இன்றைக்கி வெளியான இந்த வீடியோவில் விஜயா பார்வதியோட வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. அங்கே பார்வதி கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது என் வீட்டுக்கு கடைசியாக ஒரு பணக்கார திமிரு பிடிச்சவ வந்திருக்காளே, அவளை எப்படியாச்சும் அடக்கி வைக்கணும், இல்லைனா அவள் என்னோட மகனையும் என்கிட்ட இருந்து பிரிச்சிருவா அப்படிங்கிற மாதிரியா பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு டைமும் ஸ்ருதிக்கிட்ட அவமானப்பட்டு விஜயா திருந்தாமல் இப்போ புதுசாக பிளான் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் யார் சிக்க போகிறாங்க அப்படிங்கிறத வந்துட்டு நாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே நேரத்தில் இந்த எபிசோடில் முத்துக்கிட்ட ரோகிணி அண்டு மனோஜ் 2 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துருக்குறாங்க. இன்னும் தர வேண்டிய 2 லட்சம் ரூபாயை எப்போ தருவாங்க அப்படிங்கிறதையும் வந்துட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அதே நேரத்தில் முத்து பார்த்தீங்கன்னா இந்த பணத்தை வச்சு இன்னொரு கார் வாங்கி அதை வாடகைக்கு விட போகிறதாவும் சொல்லி ஷோரூம் போயிருக்கிறாரு. ஸோ இது தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அண்ணாமலை பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக சந்தோஷமும் பட போகிறாரு. ஸோ எது எப்படியோ நாளைக்கான எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான சம்பவம் இருக்க போகுது. ஸோ அதை நாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் ஸ்ருதியினுடைய போல்டான கேரக்டர் குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.